கிளாஸ் நம்பர் 12 பேக் செயின் ஸ்டிச்சு எப்படி போடலான்னு பார்க்கலாம். நார்மலாக எல்லா ஸ்டிச்சுக்குமே பேக் செயின் போடுவோம். அதே மாதிரி ஒரு பேக் செயின் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு, அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு. இந்த குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதிலிருந்து த்ரெட்டை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல பெரிய செயின் ஸ்டிச்சு, அதுக்கு சென்டரில் குத்தி அங்கேருந்து த்ரெட்டை எடுத்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு. அந்த பெரிய செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு. அந்த குட்டி செயின் ஸ்டிச்சில் இருந்து த்ரெட்டை எடுத்து அந்த பெருசாக போட்டிருக்கோம்ல அந்த செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் குத்தி த்ரெட்டை எடுத்து எகெயின் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு, திரும்பி ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. அந்த குட்டி செயின் ஸ்டிச்சுக்கு இருந்து த்ரெட்டை எடுத்து அந்த பெரிய செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அதுக்கு சென்டரில் தான் குத்தணும். அந்த சென்டரில் குத்தி அங்கேருந்து த்ரெட் எடுத்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு. இதெல்லாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா குர்தாஸு, டாப்ஸு அதில் எல்லாமே அந்த ஹேண்டுக்கும் சரி நெக்குக்கும் சரி எம்ப்ராய்டிங் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், திருப்பி நான் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. அந்த பெரிய செயின் ஸ்டிச்சுக்குள்ளே தான் குத்துறேன் நான். எகெயின் பெரிய செயின் ஸ்டிச்சுக்குள்ளேருந்து குத்தி த்ரெட்டை எடுத்து அந்த த்ரெட்டில் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு. ஓகேங்களா? கடைசியில் இந்த ஸ்டிச்சு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த ஸ்டிச் எப்படி வரும்னு உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஒரு பேக் செயின் போடுறோம். எகெயின் அது பக்கத்தில் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு. இதுக்கு 1ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 1க்கு சென்டரில் குத்தி த்ரெட் எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த 2 ஸ்டிச்சை 1க்கு குத்துறோம். அந்த 1லேருந்து த்ரெட்டை எடுத்து அந்த 2 போட்டிருக்கோம்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சாக கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுக்கு பக்கத்தில் குட்டி செயின் ஸ்டிச்சு. ஓகேவா? இந்த குட்டி செயின் ஸ்டிச்சிலேருந்து அந்த பெரிய செயின் ஸ்டிச் இருக்குல்ல அதுக்கு சென்டரில் குத்துறோம். குத்திட்டு அந்த சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்து அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு கொடுக்குறோம். இதை 1ன்னு வச்சுக்கோங்க. எகெயின் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. அந்த குட்டி செயின் ஸ்டிச்சிலேருந்து 1ல் குத்தி 1லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து அந்த 2 இருக்குல்ல அந்த 2 செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு. ஓகேங்களா? திருப்பி ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. இதுலேருந்து 1க்கு குத்துறோம். 1லேருந்து த்ரெட்டை எடுத்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு. கடைசியில் இது எண்டு நோட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். தேங்க்யூ.